இப்ப நம்ம பார்க்க போற சிலபஸ் என்னன்னா NIOS நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங். நம்ம கிட்டத்தட்ட வந்து CBSE ஸ்டேட் போர்டு அப்புறம் இன்டர்நேஷனல் சிலபஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி NIOS வந்து இந்த எல்லா சிலபஸோட நிறைய அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு சிலபஸ். இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங் வந்து பாத்தீங்கன்னா தனியா நீங்க ஸ்கூல் போகாமே தனியா வந்து நீங்க வந்து ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சயின்ஸ் குரூப்போ அல்லது ஆர்ட்ஸ் குரூப்போ எடுத்து படிக்கிறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதான் NIOS. ஸோ இந்த NIOS வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா போர்டோட நிறைய அட்வான்டேஜ் இருக்கிற ஒரு போர்டு. என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல போய் படிக்கும் பொழுது ஸ்கூல்ல ஒரு டீச்சிங் மெத்தடும் அதுக்கப்புறம் நீட் IIT போன்ற தேர்வுக்கான டீச்சிங் மெத்தடையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டையும் கோப்பப் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஆனா NIOS பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீட் IIT போன்ற தேர்வுக்கு ஏத்த மாதிரியே 11th and 12th ரெண்டையுமே சேர்த்து ஒரே எக்ஸாமா எழுதணும். நீட்லயும் ரெண்டையுமே சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் எழுதணும், IITலயும் ரெண்டையும் சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் எழுதணும். அதனால NIOS படிக்கும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது இது பிரைவேட் போர்டு, நீங்க தனித்தனியாவே படிச்சுக்கலாம். பிளெக்சிபிள் கரிக்குலம் allowing students to study on their own pace. நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க விருப்பப்பட்ட மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா IITக்கு வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரினா அந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு அதிக நேரம் எடுத்துக்கலாம். அதிக நேரம் எடுத்து தன்னுடைய விருப்பம் போல அதுக்கு அதிக நேரம் எடுத்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாம நிறைய NIOS சென்டர்ஸ் ஆஃப் டே தான் இருக்கும். அப்போ மீதி ஆஃப் டே அவங்க நிறைய டைம் எடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஃபார் லேர்னிங் டிஃபிகல்டிஸ், ரெண்டாவது இது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்கு. சில வந்து அவங்க ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளா இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு வர முடியல, வீட்ல இருந்தே அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி, வீட்ல இருந்தே அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸாம் ஃபீஸ்லாம் கிட்டத்தட்ட 1500 கிட்ட தான் இருக்கு. ட்ரைனிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஸ்கூல் ஃபீஸோட ரொம்ப ஓரளவு கம்மியா தான் இருக்கும். ரெண்டாவது இந்த NIOSல படிக்கிறவங்க நீட் IIT சேர்த்து ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா இந்த சிலபஸ்க்கும் அந்த சிலபஸ்க்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகும். ரெண்டாவது இந்த சிலபஸ்ல முடிச்சுட்டு வரவங்க எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதலாம். எல்லா யூனிவர்சிட்டிலையும் அட்மிஷன் கொடுத்துருவாங்க, எல்லா ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட்லயும் அட்மிஷன் கொடுத்துருவாங்க. IIT எக்ஸாம் எழுதலாம், எல்லாமே எழுதலாம். ப்ரொவைடட் இந்த NIOS பொறுத்த வரைக்கும் இதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆன் டிமாண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசம் மார்ச் ஏப்ரல் மாசத்துல வந்து இந்த போர்டுல வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் தவிர மீதி எல்லா மாதத்திலையும் சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கெமிஸ்ட்ரியில வந்து 70 மார்க் எடுத்தாரு, அவருக்கு 95 மார்க் எடுத்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கணும், அவர் திருப்பி ஆன் டிமாண்ட் எழுதி 70ல இருந்து 95 மார்க் இல்ல 90 மார்க் திருப்பி ஆன் டிமாண்ட் எழுதி 95 மார்க்னு தன்னுடைய மதிப்பெண்ணை அதிகப்படுத்துறதுக்காக ஆன் டிமாண்ட் எக்ஸாம் மூலமா மீண்டும் மீண்டும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த போர்டுல டீச் பண்றதுக்கு நல்ல டீச்சர்ஸ், நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கணும். அது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இது மட்டும் தான் கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு. சில கிராமங்கள்ல நல்ல டீச்சர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ட்ரைனர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இல்ல. அது ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. அப்புறம் பிராக்டிகல் எக்ஸ்போஷர், நான் லேப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் தான் நீங்க வந்து லேப் பண்ணணும். ஒவ்வொரு ஏரியாலயும் அங்க ஒரு ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க, CBSE ஸ்கூல்ஸ், அங்க உங்களை பிராக்டிகலுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. பட் அந்த பிராக்டிகல் எக்ஸ்போஷர் வந்து உங்களுக்கு எந்த ட்ரைனிங் சென்டர்ஸ், உங்களுக்கு இது பிரைவேட்டா தான் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும், எந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கோ அவங்க பிராக்டிகல் லேப்க்கெல்லாம் நல்ல ஃபெசிலிட்டிஸ் வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த பிராக்டிகல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஆனா சில கிராமங்கள்ல வந்து இந்த பிராக்டிகல் எக்ஸ்போஷர் கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனால அந்த ஒரு விஷயமும் நீங்க அறிஞ்சு அங்க நல்ல பிராக்டிகலுக்கான லேப்ஸ் எல்லாம் பக்காவா சொல்லி தராங்களான்னு பார்த்துட்டு சேர்ந்தா இதுல அட்வான்டேஜஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா CBSE ICSE மாதிரி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உள்ள கொண்டு போய் புகுத்தி போர்டு எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ஆர்மில வேலை செய்யறவங்க, நேவில வேலை செய்யறவங்க எல்லாம் 10th முடிச்சவங்க 12th முடிக்கணும், இல்ல 8th முடிச்சுட்டே போனவங்க 10th முடிக்கணும்ன்றதுக்காக தொடங்கப்பட்டுச்சு. ஆனா இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் அப்படியே நீட் IIT சிலபஸ மேட்ச் ஆகும், CBSE சிலபஸ கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். சோ அதனால நீங்க NIOS மூலியமா படிக்கும் பொழுது ஒழுங்கான டீச்சர் மூலியமா படிச்சீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ரிலாக்ஸா ஆஃப் டே மட்டும் படிச்சு நீங்க நீட் IIT ஈஸியா கிளியர் பண்ணலாம். ரெண்டாவது ஒரே சப்ஜெக்ட் திருப்பி 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 படிக்கும் போதுல நீங்க வந்து என்ன ஆகுங்க, நல்ல எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க. அப்போ நீட்டுக்கு தேவையான பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை திரும்ப திரும்ப படிக்கிறது ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்போ நாங்களே ஒரு டிசைன் பண்ணி தான் இந்த பேட்டர்னை வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல டிசைன்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு 5 பயாலஜி கிளாஸ், 5 பிசிக்ஸ் கிளாஸ், 5 கெமிஸ்ட்ரி கிளாஸ், ஒரு இங்கிலீஷ் கிளாஸ், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் நீட்டுக்கு போறவங்களுக்கு, அதே மாதிரி IITக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்றாங்க. அந்த மாதிரி படிக்கும் பொழுது நீங்க வந்து அதிகமான மார்க் இந்த முக்கியமான சப்ஜெக்ட்ல எடுக்கலாம். இதனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா நீட் IIT கிளியர் பண்றது மட்டும் இல்லாம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிற
கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல்ல இந்த பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் அதிக மார்க் எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடட் உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் நல்ல ட்ரைனிங் சென்டர்ஸ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் போர்டு கம்பேர் டு. மன அழுத்தம் இல்லாம டாக்டர் ஆகலாம், ஐஐடி இன்ஜினியர் ஆகலாம்னா இந்த போர்டு வந்து ரொம்ப ரொம்ப உகர்ந்த போர்டு. ஆனா உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கணும், நல்ல ட்ரைனிங் சென்டர்ஸ் கிடைக்கணும். கிடைச்சிச்சுன்னா தாராளமா நீங்க NIOS சூஸ் பண்ணலாம்.